அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியிலிருந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே ஆனுவல் பிளானரில் என்ன சொல்லியிருந்தாங்களோ ஸோ அதன்படி இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் மொத்த வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 70 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 3 ஸ்டேஜில் வந்து நடக்க போகுது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ 3 ஸ்டேஜில் வந்து நடக்க போகுது. ஸோ இதற்கான அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா இன்னிலிருந்து 1/4/2025 30/4/2025 வரைக்கும் மொத்தம் வந்து ஒரு 1 மந்த் வந்து டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணும்போது வந்து ஏதாவது வந்து கரெக்ஷன் பண்ணணும், மிஸ்டேக் பண்ணிட்டீங்க கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான டேட் வந்து மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஒரு 2 நாள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே ஜூன் 15, 2025 ஜூன் மாதம் நடத்த போகிறாங்க 15ஆம் தேதி. ஸோ காலையில் 9:30 12 வரைக்கும் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ மெயின் எக்ஸாம் டேட் வந்து ப்ரிலிம்ஸினுடைய ரிசல்ட் எப்போ வருதோ ஸோ அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க யாராவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு இவங்க தான் புதுசு அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரௌசிங் சென்டரில் தான் பண்ணணும் இல்லை இ-சேவை மையத்தில் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஃபோன்லேயே கூட பண்ணலாம், ஃபோனில், லேப்டாப்பில், ஸோ எதில் வேணாலும் நீங்களே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான் இது. அதே மாதிரி என்னென்ன பேன் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க, வார்னிங்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் மொத்தம் வந்து எத்தனை போஸ்டிங்க்கு வந்து இவங்க வேக்கன்சிஸ் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா மொத்தம் வந்து 6 போஸ்ட்டு. டெப்யூட்டி கலெக்டரு, டெப்யூட்டி சூப்பர்டென்டென்ட் ஆஃப் போலீஸு அதாவது டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் கமர்ஷியல் டேக்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரு. ஸோ இந்த மொத்தம் வந்து 6 போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 போஸ்டிங் தான் இருந்துச்சு. இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் அப்படிங்கிறது வந்து இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல இதுக்கு வந்து தனியாக வந்து ஒரு எக்ஸாம் நடக்கும், இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது டெப்யூட்டி கலெக்டர் வந்து ஒரு 28 கொடுத்துருக்குறாங்க, டிஎஸ்பி வந்து ஒரு 7 கொடுத்துருக்குறாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து 19, ரூரல் டெவலப்மெண்ட்டில் ஒரு 7, அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் வந்து ஒரு 3, அடுத்தது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் வந்து ஒரு 6, மொத்தம் வந்து 70 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. லெவல் ஆஃப் பே வந்து 22 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் டெப்யூட்டி கலெக்டர் ஆனீங்க அப்படின்னா ஸோ 10 வருஷத்தில் வந்து ஐஏஎஸ் கிரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டிஎஸ்பி ஆனீங்கன்னா அதாவது 10 வருஷத்தில் ஐபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வர்ற ஜூலை 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 21 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஏஜை பற்றி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அதாவது ஓசி அதர் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த அதாவது டெப்யூட்டி கலெக்டரு, டிஎஸ்பி, அசிஸ்டன்ட் கமிஷனரு ஸோ இதற்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 34 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி டிசபிலிட்டி இருந்தீங்கன்னா அவங்க வந்து 44 வயசு வரைக்கும் எழுதலாம். அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தீங்கன்னா 50 வயசு வரைக்கும் எழுதலாம். விடோவாக இருந்தீங்கன்னா 39 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நம்ம எதை கேட்போம் அப்படின்னா பிசி, எம்பிசி, ஓசி, எஸ்சி, எஸ்டி ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன டேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து 39 வயசு வரைக்கும் எழுதலாம். அதே மாதிரி அதாவது பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்னா 49 வயசு வரைக்கும் எழுதலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து 55 வயசு வரைக்கும் எழுதலாம். விடோ வந்து 39 வயசு வரைக்கும் எழுதலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது இதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எனி டிகிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். இதில் ஒரு சில போஸ்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு மட்டும் நீங்கள் பிஎல் முடிச்சிருந்தீங்க, பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் வந்து யார் யார் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்டாண்டர்ட் ஆஃப் விஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் 3R பெட்டர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது நீங்கள் டிஎஸ்பி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து 165 இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து செஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 86 இருக்கணும், எக்ஸ்பான்ஷன் வந்து 5 இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ உமன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது தமிழில் வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமில் எந்தெந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு 175 கேள்வி கேட்பாங்க. அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்டு. அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் 25 கேள்வி வந்து கேட்பாங்க. அதில் 10 வந்து ரீசனிங். மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 300 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 200 கொஸ்டின் 300 மார்க்கு, 3 மணி நேரம். அதே மாதிரி இந்த எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி இவங்க இருந்தீங்கன்னா 90 மார்க் இருந்தால் தான் எலிஜிபிள் ஆவீங்க, அந்த எக்ஸாமுக்குள்ளேயே வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அடுத்தது அதர் கேட்டகரிக்கு 120 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் மெத்தடில் நடக்க போகுது, அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து நடக்க போகுது. மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பேப்பர் வந்து நடக்கும். ஸோ அது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் வந்து நடக்க போகுது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹவு டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிசிக்குள்ளே 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும். ஸோ அதற்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு வந்து தனியாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் ஃபோட்டோ என்ன சைஸில் இருக்கணும், சைன் வந்து என்ன சைஸில் இருக்கணும், எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா மொத்தம் வந்து 44 சென்டரில் வந்து நடக்க போகுது. மொத்தம் 44 சென்டரில் வந்து நடக்க போகுது. மெயின் எக்ஸாம் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதற்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து பே பண்ணணும். இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிசி எக்ஸாம் வந்து 3 எக்ஸாம் வந்து ஃப்ரீயாக எழுதிக்கலாம். அவங்க வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அதே மாதிரி மெயின் எக்ஸாம்னால் நீங்கள் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தனியாக அப்ளை பண்ணும்போது 200 வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டு அப்ளிகேஷனு எல்லாமே வந்து ஆன்லைன் மோடு. அடுத்தது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க யாராவது வந்து ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அது வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி சர்டிஃபிகேட் வாங்கணும், அது என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து இதுலேயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி வந்து யார்கிட்ட வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பின்னாடி வந்து சிலபஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதற்கு எப்படி வந்து சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்காங்க பிடிஎஃப்பில். அடுத்தது ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் சயின்ஸில் வந்து 10 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 10, ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் அதில் வந்து 25, இந்தியன் பாலிட்டியில் வந்து 40 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி அண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 50 கேள்வி. அதே மாதிரி யூனிட் அதாவது ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு இதில் வந்து 40 கொஸ்டின், ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டியில் ஒரு 25 கேள்வி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஆப்டிடியூடு வந்து 15, ரீசனிங் வந்து 10ங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க.